எந்தன் வாலிபக் காலமெல்லாம் என் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். பிரைஸ் தி லார்ட். திஸ் இஸ் டயானா. என்ன இவ பாட்டில் ஆரம்பிச்சிட்டான்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசின விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். அந்த வசனத்தை கொடுத்ததுலேருந்து நான் இதை கொஞ்சம் பாடிக்கிட்டே இருந்ததுனால அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ விதவுட் வேஸ்டிங் த டைம் லெட் அஸ் கெட் இன்டு த வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசினது உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய். இங்கிலீஷ் ஃப்ரம் NIV Song of Songs, chapter 4 verse 12. You are a garden locked up, my sister, my bride. You are a spring enclosed, a sealed fountain. ஸோ இதோட பேஸ் என்ன? நேசர் தன்னோட மணவாளியை சொல்கிறாரு. அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க, நேசருக்காக இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நேசர் அப்படின்னா நமக்கு தெரியும், ஏசப்பா தான் இங்கே குறிக்குது. ஏசப்பா தன்னோட மணவாட்டியை பார்த்து சொல்கிறாரு. மணவாட்டின்றது சபை. சபைனா நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து சபை தான். இங்கே அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அவங்க வந்து இந்த மாதிரியாக எனக்காக அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்கிறாங்க? அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. இதில் நீங்கள் அந்த அடைக்கப்பட்ட, மறைவு கட்டப்பட்ட, முத்திரிக்கப்பட்ட மூணுமே க்ளோஸ்டு விஷயம். க்ளோஸ்டுல அப்படி தான் வந்து காட்டுறாங்க. அப்போது நம்ம எந்தெந்த வேர்டை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, தோட்டம், நீரூற்று, கிணறு. தோட்டம்ன்றது ஈடன் கார்டன் தான், ஏதேன் தோட்டம். நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதேன் தோட்டம் தான் இல்லை? இதுதான் ஆக்சுவலாக இதுதான் நம்ம இந்த வசனத்தை பேஸ் பண்ணது இந்த தோட்டம்ன்ற ஒரு வார்த்தை தான். நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து தோட்டம் தான். அதில் வந்து பிதாவாகிய தேவன் உலா வரக்கூடிய ஒரு தோட்டமாக நம்ம இருக்கணும். கனி கொடுக்கணும். அந்த கனி யாருக்கு கொடுக்கணுமா? பிதாவுக்கு மட்டும், அதாவது திரியேக தேவனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அவர் உண்ணத்தகுந்த கனியை கொடுக்கணும். கசப்பான கனி கொடுத்துடக்கூடாது. நமக்கு வசனம் இருக்குது, நீயோ கசப்பான கனி கொடுத்தாங்கன்னா அவர் வந்து வருத்தப்பட்டு பேசின வசனம்லாம் இருக்குது. அப்படி கொடுத்துடக்கூடாது. அவர் உண்ணத்தகுந்த கனிகளை தான் நம்ம வந்து அவருக்கு கொடுக்கணும். அது அவருக்கு மட்டுமே மணவாளி கொடுக்கறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், அவங்களோட அந்த தோட்டத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். அப்படி ஒருவேளை ஓப்பனில் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், ஆடம் கிட்டேயும் ஈவ் கிட்டேயும் வந்து கர்த்தர் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போது அது தோட்டம் தானே. தோட்டத்துக்குள்ளே காட்டு மிருகமான சர்ப்பம் எப்படி வந்துச்சு? அப்போது அது க்ளோஸ்டாக இல்லை. ஆடம் வந்து அதை சரியாக கவனிக்கல. ஆதாம் வந்து அதை சரியாக பார்க்கல. அவர் வந்து கரெக்டாக அதை வந்து அடைச்சி வைக்காத காரணத்தினால தான் காட்டு மிருகமான சர்ப்பம் தோட்டத்துக்குள்ளே வந்து ஏவாளை வஞ்சித்துடுச்சு இல்லை? அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மணவாளி என்ன பண்ணியிருக்கிறா? அவளே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறா. அந்நிய உபதேசங்களாலையும் உலக பிரகாரமான இச்சையாலையும் அவள் கெட்டு போயிடக்கூடாது. மணவாட்டியானவள் தான் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்களாம், அடைச்சி வச்சுருக்குறாங்களாம். இதை யார் சொல்கிறா? இதை சொல்கிறது அவங்க இல்லை, நேசர் தான் இதை வந்து சொல்கிறாங்க. 2வது, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று நல்ல நீரூற்றப்பட்ட ஒரு தோட்டம் தான் அந்த மணவாட்டி. எப்படிப்பட்ட இதை வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய கிருபைகளாலும் நல்ல நீரூற்றப்பட்ட ஒரு தோட்டம் தான் அந்த மணவாட்டி. ஆனால் அவங்க அதையும் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்களாம், க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்களாம். எதுக்காக? வேற ஒரு காரியம் வந்து அதை பொல்யூட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இது வந்து ஒருவேளை
ஓப்பன்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்நிய காரியம் இல்லாம, நீங்க ஒரு ஒரு இன்னொருத்தருக்கு வந்து ஒரு வேள கனி குடுக்குறீங்க அப்படின்றப்போ, அவங்க இது மூலமா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் தெரியுமா? சுகம் கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். இருந்தாலுமே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட நேசருக்காக அதையும் நல்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்களாம், க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்களாம். 3வது முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். இதுதாங்க முக்கியம். கிணறுனாலே என்ன நமக்கு ஞாபகம் வரும்? சமாரிய ஸ்திரீல வந்து ஸ்திரீ கூட ஏசப்பா வந்து பேசுவாரு. கரெக்ட்டா? அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும். அவங்க கிட்ட அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா ப்ரொக்ளைம் பண்ணாங்க. ஏசப்பாவ சொல்லப்போனா. இன்னொரு வசனம் ரெவலேஷன் 21:6ல வெளிப்படுத்தின விசேஷத்தில 21வது அதிகாரம் 6வது வசனத்தோட பின்னாடி வந்து இப்படி இருக்கும். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இந்த இந்த கிணறு எப்படின்னா எடுக்கெடுக்க சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு பைபிள்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசிலலாம் அந்த மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதையும் என்ன பண்ணிட்டாங்களாம், முத்திரிச்சுட்டாங்க. அங்கேருந்து தான் வந்து எல்லாமே இங்கேருந்து தான் வந்து அந்த தோட்டம் வந்து நல்லா நீரூற்றப்படுது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும், ஆவிக்குரிய கிருபைகளாலும் நல்லா கனி குடுக்குற ஒரு தோட்டமா அது வந்து நீரூற்றப்பட்டு, அது நல்லா வந்து வந்திருக்குது. அத வந்து அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்களாம், க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். எதுக்காக அப்படின்னா, மணவாளனுக்கு அத குடுக்குறதுக்காக தான். வேற யாருக்காகவும் அத குடுக்குறதுக்கு அவங்க அ ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கல. அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இத யார் சொல்றாங்க? இத சொல்றது நேசர் தான் சொல்றாரு. அந்த மாதிரி தாங்க நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருக்கு அவர் உண்ணத்தகுந்த கனிகள கொடுக்கிற ஒரு மரமா நம்ம இருக்கணும். நம்ம 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 நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம். கனி குடுக்குற வாழ்க்கைய அடுத்தவங்களுக்கு கனி குடுக்கணும். அடுத்தவங்களுக்கு வந்து கனி குடுக்குற ஒரு வாழ்க்கை. அதுவும் அதுவும் கர்த்தரோட பார்வைக்கு நலமானது தான். ஆனா, நம்ம யாருக்கு குடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ கர்த்தருக்கு மாத்திரம் தான் குடுக்கணும். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டயானா. பை.